அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 10க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே முதலாம் தவணைக்கான சிலபஸை நாங்க முடிச்சு அதே போல பேப்பர் கிளாஸ்களையும் நாங்க அழகான முறையில செய்தோம். அதே போல இரண்டாம் தவணைக்கான பாடங்களை நாங்க ஆரம்பிச்சிருக்கின்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அலகு 7 மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் தொடர்பான விஷயங்களை நாங்க படிக்க இருக்கிறோம். இது ஒரு கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்க அலகு 3ல சடப்பொருள கட்டமைப்பு தொடர்பான பாடத்துல கெமிஸ்ட்ரியின் அடிப்படைகள் தொடர்பான விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். அணுக்கள்னு சொன்னால் என்ன, அணுக்கள்ல காணப்படுகின்ற சில முக்கியமான இயல்புகள், அணுவன், திணிவன், இலத்திர நிலையமைப்பு, அதே போல அது சமதானி கொண்ட அணுவா தொடர்பாக, அதே போல அது ஆவர்த்தன அட்டவணையிலே எத்தனையாம் கூட்டம் எத்தனையாம் ஆவர்த்தனத்தை கொண்டிருக்கும், அதன் பிற்பாடு அதுல வலுவளவுகள் என்ன, ஒரு ஆவர்த்தனம் வழியாக அயனாக்கட் சக்தி எப்படி மாறுது, மின்னதித்தன்மை எவ்வாறு மாறுது, அது உலோகம் கொண்டதா அல்லுலோகமா உலோக போலியா, அதோட பௌதிக இயல்பு எப்படி இருக்கும், இரசாயன இயல்பு எப்படி இருக்கும், அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்கும் தொடர்பான பல விஷயங்களை நாங்க பார்த்தோம். அதன் பிற்பாடு அந்த மூலகங்கள் ஏனைய அணுக்களோட அல்லது மூலிகங்களோட இணைந்து எவ்வாறு சேர்வைகளை உருவாக்கும், அதோட இரசாயன குறியீடுகள் எவ்வாறு இருக்கும், இரசாயன சூத்திரம் எவ்வாறு இருக்கும் தொடர்பான விஷயங்களை தெளிவாக நாங்க படித்திருக்கிறோம். ரைட். அப்ப இன்றைய வகுப்புல கெமிஸ்ட்ரி செக்ஷன்ல அடுத்த பாடமாக உங்களுக்கு தெரியும், மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் தொடர்பான விஷயம். சரியா பிள்ளைகள்? இன்றைய வகுப்புல படிக்கிறதுக்கு ஆர்வமாக விருப்பமாக இருக்கிற மாணவர்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்க பிள்ளைகள், பார்ப்போம் யாரெல்லாம் இன்றைய கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது படிக்கிறதுக்காக. ரைட். இந்த மூலகங்கள் சேர்வைகள் தொடர்பான அளவறிதல் தொடர்பான விஷயத்தை நாங்க படிக்கிறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, வெரி குட். அப்ப பிள்ளைகள் கவனித்து கொள்ளுவோம். அப்ப உங்களுக்கு தெரியணும். ரைட், ஓகே. இந்த அளவு சம்பந்தப்பட்ட விஷயம், ரைட், கெமிஸ்ட்ரியில நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. பண்பறிதல் அளவறிதல் தொடர்பான விஷயம். பண்பறிதல்னு சொன்னா சும்மா கண் மட்டத்துல நாங்க பாக்குறது, பெருசா சிறுசா, அல்லது என்ன நிறம், ரைட், என்ன நிறம், உதாரணமாக நீல நிறமா அல்லது வீல் படிவா, இதை சொல்றது பண்பறிதல், பண்பு சம்பந்தப்பட்ட அறிதல். அளவறிதல் என்பது அளவு சம்பந்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்த மூலகங்கள் சேர்வைகள் தொடர்பான அளவறிதல் தொடர்பான விஷயம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். இந்த அளவு சம்பந்தப்பட்டதுல நாங்க அது திணிவு சம்பந்தமாக, ரைட், உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு கல் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கல், அப்ப இந்த கல்லு அல்லது ஏதேனும் ஒரு பொருள், இதுல அளவு எவ்வளவு, இதுல திணிவு எவ்வளவுன்னு சொன்னா நாங்க கிலோகிராம் அல்லது கிராம் அளவு திட்டங்களை நாங்க வளமையாக கொடுக்கிறது வழக்கம். இது எத்தனை கிராம். இப்ப உதாரணமாக இவ்வாறு ஒரு கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவர்கிட்ட கேட்போம், ரைட், உதாரணமா உங்களோட கிலோகிராம் எவ்வளவு, ஏன்னா உங்களோட திணிவு எவ்வளவு தொடர்பாக நாங்க கேட்போம். ஆகவே பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும் அளவு சம்பந்தப்பட்டதுன்னா அப்ப நாங்க கூடுதலாக இந்த கிலோகிராம் அப்படின்ற ஒரு அளவு திட்டத்துக்கு நாங்க அளந்து கொள்றோம். இப்ப நாங்க படிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சாதாரண பொருட்களாக, அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருட்களை நாங்க அளக்கிறதுக்காக இந்த திணிவு, கிலோகிராம், கிராம் இப்படியான அளவு திட்டங்களை நாங்க கருத்துல கொள்ளுவோம். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சடப்பொருள் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு சடப்பொருள். அப்ப சடப்பொருள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், உள்ளுக்குள்ள துணிக்கைகள் காணப்படும், அதுக்குள்ள குட்டி குட்டியான அணுக்கள் காணப்படும், சின்ன சின்ன அணுக்கள் காணப்படும். அப்ப அணுக்கள் சேர்ந்துதான் இந்த சடப்பொருட்கள் உருவாக்கப்பட்டது. துணிக்கைகள் சேர்ந்து சடப்பொருள், துணிக்கைக்குள்ள அணுக்கள் காணப்படும். சில வேளைகளில் சேர்வைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் நாங்க கட்டமைப்புகளை படிச்சோம். இப்ப உதாரணமாக ஒரு சோடியம் எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இது சோடியம் மூலம்டா,
உள்ளுக்குள்ள அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அதே போல சேர்வை எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா இது H2O அப்படின்ற ஒரு நீர் என்பதுதான். நீர் என்பது உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள சின்ன சின்ன மூலக்கூறு H2O, 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 இவ்வாறு சின்ன 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 மூலக்கூறுகள் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்க அளவறிதல் தொடர்பான விஷயத்துல பிள்ளைகள் ஒரு மூலகம்னு சொன்னா அதுக்கு அணுக்கள் இருக்குது. அப்ப அணு அணு அப்ப அணு ரைட், அணு. அதே போல இந்த மூலக்கூறுகள் தொடர்பா மூலக்கூறு ரைட் தொடர்பான அளவுகளை நாங்க என்ன செய்யறோம், அறிந்தால், அதுல அளவு திட்டங்களை நாங்க அறிந்து கொண்டால் அணுக்கள் மூலமாக வருகின்ற மூலகங்கள் தொடர்பாகவும் மூலக்கூறுகள் தொடர்பாக வருகின்ற சேர்வைகள் தொடர்பாகவும் அதுல அளவுகளை நாங்க அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்குதுதான். அப்ப நாங்க மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் சொன்னா அந்த அணுக்கள் தொடர்பாக அதே போல மூலக்கூறுகள அளவுகள் தொடர்பாக தெரிந்தால்தான் நாங்க மூலகங்கள சேர்வைகள அளவுகளை நாங்க அறிந்து கொள்ளலாம். சொன்ன விஷயங்களை நாங்க பொருட்களாக பார்க்கிற சந்தர்ப்பத்துல கண்ணுக்கு தெரிகிற பொருட்களா இருந்தா நாங்க ஒரு தராசுல அல்லது நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்ப ஒரு சடப்பொருள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லது ஒரு மூலகம் சேர்வை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அணுக்கள் காணப்படுது, சேர்வைகள போது மூலக்கூறுகள் காணப்படுது. இது நாங்க கட்டமைப்பு தொடர்பான சடப்பொருள கட்டமைப்பு தொடர்பான பாடத்துல படிச்சுட்டோம். ஒரு மூலகம் அணுக்களால் ஆனது, சேர்வைகள் மூலக்கூறுகளால் ஆனது. இப்ப நாம படிக்க போறோம் இந்த அணுக்கள திணிவுகளை மூலக்கூறுகள திணிவுகளை நாங்க அளக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க மூலகங்கள சேர்வைகள அளவுகள் நாங்க அழகாக அறிந்து கொள்ள முடியும். அப்ப எங்களுக்கு தேவை அணுக்கள் தொடர்பான விஷயம், மூலக்கூறுகள் தொடர்பான விஷயம். அப்ப அணுக்கள திணிவு மூலக்கூறுகள திணிவு தொடர்பான விஷயங்களை அறிய தெரியணும். அது தெரிஞ்சாதான் நாங்க மூலகங்கள் சேர்வைகள அளவுகளை நாங்க அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா? இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டுதா? அதாவது மூலகங்கள் சேர்வைகள் அளவறிதல் சொன்னா அந்த மூலகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் சேர்வைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அவங்களோட அளவுகளை நாங்க அறிந்து கொண்டால் இலகுவாக மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவுகளை நாங்க அறிந்து கொள்ளலாம். சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான் ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப அணுக்கள் தொடர்பான அணுக்கள திணிவுகள் தொடர்பாக பார்ப்போம். இப்ப உதாரணமா பிள்ளைகள், உதாரணத்துக்கு மிக சிறிய அணுவான ஐதரசன், ஏன்னா அணுக்களே மிக சிறிய அணுவான ஐதரசனை பாத்தீங்கன்னா அதோட திணிவு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 0.0000000 5 0, அதே போல 10 0, அதே போல 15 0, அதே போல 20 0, 167 4 கிராம். ரைட், குழம்பக்கூடாது பிள்ளைகள். இத்தனை கிராம் பிள்ளைகள், அதாவது ஒரு ஐதரசன் அணுண்ட திணிவு இவ்வளவு கிராம், அதாவது 20 0.1674 கிராம் இப்படி வருதுன்னு வைப்போம் பிள்ளைகள். இத விஞ்ஞான முறை குறியீடு சயின்டிபிக் மெத்தட் விஞ்ஞான முறை குறியீடு போட்டா 1.674 தர 10⁻24 கிராம் சொல்லுவோம். ஐதரசன் அணு ஒன்றுண்ட திணிவு, அணு ஒன்றுண்ட திணிவு. இதையெல்லாம் பாடமாக தேவையில்லை, நான் சொல்ல வார விஷயத்துக்கு வருவோம். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ஒரு அணு ஒன்றுண்ட திணிவு இப்படி இருக்குது. இப்படி எல்லாரும் அணுக்கள் திணிவுகளை நாங்க படிக்கிறது என்பது ஒரு சிரமம், கஷ்டம். இதானே இந்த கல்வி படிப்புன்ற ஒரு விஷயம் வந்ததே இலகுக்காகத்தான், ஒரு வாழ்வியலை இலகுவாக்குறதுக்காகத்தான் இந்த கல்வி படிப்பு. அதுலயும் சயின்ஸ் வந்தது அப்படித்தான் ரைட். அதாவது கடினத்தன்மையிலிருந்து இலகுத்தன்மைக்காகத்தான். உங்களுக்கு தெரியும், பழைய காலங்கள்ல தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை,
சயின்ஸ் விஞ்ஞானம் வளர்ந்த பிற்பாடு தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி வாழ்க்கை இலகுவாக்கி விட்டது அப்படின்னு சொன்னா பாருங்க. நேரடியாக போய்த்து படிக்க வேண்டிய நாங்க ஆன்லைன் மூலமாக தேசிய ரீதியில நல்லாவே ஃபேமஸ் ஆன புகழ் பெற்ற ஆசிரியர்கள் மூலமாக நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அதெல்லாம் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி தான் காரணம். ஆகவே கடினத்தன்மையான விஷயங்களை இலகுத்தன்மையாக மாத்துறதுதான் கல்வி. அத மாதிரி தான் உங்களுக்கு இங்க தெரியணும், இப்படி கஷ்டமா இருக்கிறது, இப்படியா என்ன இதுல திணிவுகளை நாங்க அளந்து கொள்றது, ரைட்? இதன் பிற்பாடு வரக்கூடிய மூலகங்கள் சேர்வைகள அளவு சம்பந்தமாக அறிந்து கொள்வது கடினம், கஷ்டம். எனவே விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் என்ன, அப்ப கூடி கலந்துரையாடி ஒரு விஷயத்துக்கு வாராங்க. இவ்வாறு ஒரு அணுக்கள் திணிவே இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொன்னா ரைட், ஏனைய அணுக்கள் திணிவுகள் அதுல மூலகங்கள் சேர்வைகள அளவுகளை அறிஞ்சு கொள்ள கஷ்டம். எனவே நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு அணு சார்பா, அதாவது ஒரு அணு சார்பாக ஏனைய அணுக்கள் திணிவுகள மடங்குகளை நாங்க ஒப்பிடுவோம். அதாவது ஒரு அணு சார்பாக ஏனைய அணுக்கள் திணிவுகளை அதை நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். எத்தனை மடங்கு அப்படி ஒப்பிட்டு அந்த மடங்கு உங்களுக்கு தெரியணும் முழு எண் பெருமானமாகவோ ஏதோ ஒரு சுருக்கக்கூடிய இலகுவான ஒரு பெருமானமாக வரும். அதை வச்சு கொண்டு நாங்க எங்களுடைய மூலகங்கள் சேர்வைகள அளவறிதல் அப்படின்னு ஒரு விஷயத்த நாங்க கொண்டு போகலாம். அப்போ ஒரு மூலக அணு சார்பாக ஒரு அணுண்ட திணிவு சார்பாக ஏனைய அணுக்கள் திணிவுகளை ஒப்பிட்டு அதைத்தான் நாங்க சொல்றோம் சார் அணுத்திணிவு, தொடர் பணுத்திணிவு. சார் அணுத்திணிவு மூலமாக ஒவ்வொரு அணுக்கள் திணிவுகளையும் ஒப்பிட்டு நாங்க இதன் பிற்பாடு வரக்கூடிய மூலகங்கள் சேர்வைகள் தொடர்பான பாடத்தை நாங்க கொண்டு போவோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. நான் சொன்ன விஷயம் விளையாட முதலாவது அந்த பேசிக் விளையாட அந்த அடிப்படை விளையாட, அதாவது மூலகங்கள் சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள அணுக்கள் மூலக்கூறுகள் இருக்கு. அந்த அணு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அணுண்ட திணிவுக்குள்ள இப்படி ஒரு மடங்குல காணப்படும், இப்படி இருக்கு. இத நீங்க விஞ்ஞான முறை குறியீட்டுல இப்படி ஒரு பெருமானமா வரும். இப்படி ஒவ்வொரு அணுக்களோட அணு ஒன்றுண்ட திணிவுகளும் இப்படி கஷ்டம் இப்படியான ஒரு பெருமானமா இருக்கும். இந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு நாங்க மூலகங்கள் சேர்வைகள் தொடர்பான அளவு அறிதல் தொடர்பான விஷயம் கஷ்டம், கடினம். எனவே விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒருத்தர் சார்பாக ஒரு மூலக அணு ஒன்று சார்பாக ஏனைய மூலகங்கள அணுக்கள திணிவுகளை, அதாவது அதுல மடங்குகளை ஒப்பிட்டு நாங்க இது தொடர்பான விஷயங்களை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்ப சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க சரி, அப்ப எந்த அணு சார்பாக நாங்க தொடர் அணுத்திணிவு அல்லது சார் அணுத்திணிவை நாங்க கொண்டு வாரது எந்த அணு சார்பா? அப்ப ஒருத்தர் சொல்றாரு அப்ப நாங்க ஐதரசன் அணு சார்பாக பார்ப்போமே. மிக குட்டியான மிக சிறிய அணு ஐதரசன் தானே. அப்ப ஐதரசன் அணு சார்பாக பார்ப்போமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐதரசன் அணு சார்பாக ஐதரசன் அணு ஒன்றுண்ட திணிவின் என்ன எத்தனை மடங்கு, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஐதரசன் அணு ஒன்றுண்ட திணிவை சும்மா உதாரணத்துக்கு அப்படி ஒரு திணிவு இந்த நான் ஏற்கனவே தந்த திணிவு தான், இதை உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இப்ப ஆக்சிஜன் அணு ஒன்றுண்ட திணிவு, ஆக்சிஜன் அணு ஒன்றுண்ட திணிவு சும்மா 16 எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் சும்மா உதாரணத்துக்கு. அப்ப 16 எக்ஸால பிரிச்சு விட்டா அப்ப 16 மடங்கு. ஆகவே ஆக்சிஜன் சார் அணுத்திணிவு 16. இப்படி இந்த ஒரு பெருமானத்தை எடுத்துக்கொண்டாங்க. முதலாக எப்படி முதலாக ஐதரசன் சார்பாக ஏனைய அணுக்கள் சார் அணுத்திணிவுகளை எடுத்துக்கொண்டாங்க. ரைட்டா? அதாவது ஐதரசன் அணு ஒன்றுட திணிவு கீழே வரும். அப்ப ஒரு மூலக அணு ஒன்றின் திணிவு மேல வரும்.
ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டா வார மடங்கு சாரண திணிவாக எடுத்துக்கொண்டாங்க பழைய காலத்துல. அந்த சந்தர்ப்பத்துல சில விஞ்ஞானிகள், நீங்க இப்போ படிப்பீங்க அஸ்டன், அஸ்டண்ட திணிவு நிறமாலை பரிசு அப்படியெல்லாம் நிறைய. அதன் அடிப்படையில அஸ்டன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சமதானி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். சமதானி சமதானி அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க சமதானி. சமதானினா என்ன பிள்ளைகள்? சமதானினா என்ன உங்களுக்கு தெரியும்? இது எக்ஸ், இது y, இது z. இது ஏ, இது பி, இது ஏ, இது சி, ரைட்? இது பி, இது சி வைப்போம். அப்ப சமதானின்னு சொன்னவங்க தெரியணும். ஒரே அணுவெண்ணை, இந்த ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன், வேறுபட்ட திணிவன், ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன்களை கொண்ட அணுக்களை நாங்க சொல்றது சமதானி அணுக்கள். அப்ப Z சமதானி அணுவாக நாங்க எடுக்கல, ஒரே அணுவன் இல்லை. இந்த ரெண்டு பேர் XY ரெண்டு பேர் தான் ஒரே அணுவன், வேறுபட்ட திணிவன். ஆகவே ஐதரசனை எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஐதரசனை எடுத்தீங்கன்னா ஐதரசன்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒன்றுக்கு ஒன்று, இதை சொல்லுவாங்க புரோத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 2 வந்தா என்ன டுட்டேரியம், 1 3 வந்தா இதை நாங்க சொல்லுவோம் பைத்தியம் இல்ல திருத்தியம், திருத்தியம்னு சொல்லுவோம். அப்ப புரோத்தியம், டுட்டேரியம், திருத்தியம் இப்படின்னு சொல்லி 3 வகையான சமதானிகள் இருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப உடனே விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஐதரசன்ல சமதானி இருக்குது. ஆகவே நீங்க எந்த அணு சார்பாக பாத்தீங்க? புரோத்தியம் சார்பாக பாத்தீங்களா, அல்லது டுட்டேரியம் சார்பாக பாத்தீங்களா, அல்லது திருத்தியம் சார்பாக பாத்தீங்களா? அங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆகவே நாங்க ஐதரசன் என்ன செய்வோம்? ரிஜெக்ட் பண்ணுவோம். ஐதரசன் சார்பாக நாங்க பார்க்க இயலாது. ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்ட சமதானிகள் இருக்கிறதால ஐதரசனை நாங்க பார்க்க இயலாது. அப்ப ஐதரசன் சார்பாக நாங்க சாரண திணிவை நாங்க ஒப்பிட கஷ்டம், அதுல வலுக்கள் பிழைகள் நிறைய வரும். ஆகவே அதை நாங்க எடுக்க இயலாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ரைட். இரண்டாவது விஷயம், அப்ப யாரு எடுக்கிறது? ஒருவர் சார்பாக நாங்க பாக்குற மாதிரி இருந்தா அடுத்தது யார் எடுக்கிறது? அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஒரு அணு சார்பாக பார்க்கிறாங்க. அப்ப ஆக்சிஜன் அணு சார்பாக பார்த்தா பிள்ளைகள் ஆக்சிஜன்லயும் ஆக்சிஜன் 8-16, ஆக்சிஜன் 8-18 இப்படின்ற மிக பிரதானமான சமதானிகள் 2 காணப்படுது. ஆகவே இந்த அடிப்படையிலையும் ஆக்சிஜனையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரைட் ரிஜெக்ட் பண்றாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அணுவாக கார்பன் இருக்குது. அப்ப கார்பனை பொறுத்த வரைக்கும் அதை எடுக்கிறாங்க. கார்பன்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் 3 சமதானிகள் இருக்கு. நீங்க படிப்பீங்க பெரிய படிப்பீங்க. கார்பன் 6-12 இருக்குது, கார்பன் 6-13 இருக்குது, கார்பன் 6-14. இவரை நாங்க எடுக்கிறது குறைவு என்று சொன்னா இது மிக 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 குறைவு. அதுல இந்த கார்பன் 6-14, கார்பன் 6-14 இதுவும் மிக 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 குறைவு. நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. கார்பன் 6-14 என்பது இந்த ஒரு தாவரத்தின் வயதுகளை அல்லது சுவடுகள வயதுகளை பார்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். சில சுவடுகள வயதுகளை பார்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். 6-14 கிட்டத்தட்ட கார்பன் 6-12 99.99% காணப்படுது. மிக மிக அதிக அளவுல இருக்கு. இது மிக 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 குறைவாக இருக்கிறதால உடனே சொல்றாங்க அப்ப நாங்க மிக முக்கியமாக ஒரு மூலக அணு ஒன்றுன்ற திணிவை ரைட், ஒரு மூலக அணு ஒன்றுன்ற திணிவை ரைட், இன்னும் ஒரு மூலக அணு ஒன்றுன்ற திணிவு சார்பாக பார்க்கணுமா இருந்தா நாங்க பயன்படுத்த போற சமதானி அணுவானது கார்பன் 6-12 சமதானி அணு சார்பாக நாங்க பார்ப்போம். கார்பன் 6-12 சமதானி அணு சார்பாக பார்ப்போம். ஏன் அதை எடுக்கிறாங்கன்னு சொன்னா சமதானி தான் என்றாலும் மிக 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 அதிக அளவுல அது காணப்படுறதால அந்த கார்பன் 6-12 சமதானி அணு ஒன்றை
இந்த திணிவை மிக முக்கியமாக சார் அணுத்திணிவுக்கு எடுத்துக்கொள்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் யாரு மிக முக்கியமாக இருக்கிறாங்கன்னா கார்பன் 6 12 சமதானி சமதானி அணு ஒன்றின் திணிவு. அணு ஒன்றின் திணிவை என்னத்துக்காக எடுக்கிறாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சார் அணுத்திணிவுண்ட அளவு திட்டத்துக்காக எடுக்கிறாங்க. இது ஓகே அப்படின்னு விளங்கிட்டுதான். முதலாவது ஹைட்ரஜன் எடுத்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் எடுத்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. கடைசியா கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு சார்பாக ரைட் நாங்க படிக்க போறோம். திணிவு சார்பாக ரைட் எடுக்க போறாங்க. அப்ப கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 12 பிரிக்கும் போது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 12 பிரிக்கும் போது அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். என்ன பேரா இருக்கு சொல்லுங்க. கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 12 பிரிக்கும் போது அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அணுத்திணிவலகு அட்டம் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுத்திணிவலகு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களே. நாங்க போறோம் படிக்கணும். AMU அட்டம் மாஸ் யூனிட் அணுத்திணிவலகு அணுத்திணிவலகு அட்டம் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்ற ஒரு அளவு திட்டத்தை கொடுக்குறாங்க. அதாவது கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 12 பிரிக்கும் போது வகுக்கும் போது பெறப்பெற ஒரு பெருமானம் அட்டம் மாஸ் யூனிட் அணுத்திணிவலகுன்னு சொல்றாங்க. ரைட். அதுல பெருமானத்தை பாத்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க 0.16 தர 10⁻24 கிராம் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது ஒரு பெருமானம் ஒன்று வருது. அணுத்திணிவலகுக்கான பெருமானம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 1.67 தர 10⁻1 1.67 தர 10⁻24 கிராம் வருது. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு சராசரி ஒரு சின்ன அணு ஒரு அணுண்ட திணிவு அணுத்திணிவலகு ஒரு அணுண்ட திணிவு ஒரு அணுத்திணிவலகானது 1.67 தர 10⁻24 கிராமை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தோட வருது. சரியா பிள்ளைகள்? ரைட். இதெல்லாம் நாங்க பிறகு பார்க்க போறோம். சரி. அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப மூலகங்கள்ட அணு சேர்வைகள்ட மூலக்கூறு எல்லாத்துல அடிப்படை அந்த அணு ஒன்றுண்ட திணிவை அளக்குறதுக்காக ஒரு அணு ஒன்றுண்ட அதாவது அளவறிதலுக்காக நாங்க பயன்படுத்துறது சார் அணுத்திணிவு அல்லது தொடர்பு அணுத்திணிவை நாங்க பயன்படுத்துறோம். சார் அணுத்திணிவு தொடர்பு அணுத்திணிவு ஒரு வசனத்தை நாங்க பயன்படுத்துறோம். சார் அணுத்திணிவு அல்லது தொடர்பு அணுத்திணிவு ஒரு பதத்தை நாங்க பயன்படுத்துறோம். அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சார் அணுத்திணிவு அல்லது தொடர்பணுத்திணிவு அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த பதத்தை பயன்படுத்திதான் அணுக்கண்ட திணிவுகளை என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா அளவறிய போறாங்க. அணுக்கண்ட திணிவை அளவறிவது மட்டும் இல்ல, அதன் பிற்பாடு மூலக்கூறுகள திணிவுகள் அளவறிவாங்க. அதன் அடிப்படையில மூலகங்கள் சேர்வைகள அளவுகளை அறியக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த விஷயம் விளையாட்டுதான். அப்ப அணு ஒன்றுட திணிவை அளவறியறதுக்காக பயன்படுத்துற பதம் சார் அணுத்திணிவு அல்லது தொடர்பணு திணிவு அப்படின்னு ஒரு விஷயத்த பயன்படுத்துறாங்க. இவ்வளவு ஓகே கிளியரா? இதன் பிற்பாடு வரக்கூடிய விஷயங்களை நான் இப்ப அழகா சொல்லி தர போறேன். இவ்வளவு விஷயமும் ஓகேன்னு சொன்னா இதன் பிற்பாடு வரக்கூடிய விஷயங்களை அழகா தெளிவா ரைட் கணிப்புகள் மூலமாக சொல்லித்தர போறேன். சரியா பிள்ளை? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். ரைட். மூலகங்கள் சேர்வைகளின் அளவறிதண்ட பாடத்துல அப்ப மூலகங்கள் சேர்வைகள் அவங்களோட அளவுகள் அறிவுமா இருந்தா அணுக்கள் மூலக்கூறுகள அதாவது அளவுகளை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில நாங்க அணுக்கள திணிவுகள் அளக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு பதம் தான் சார் அணுத்திணிவு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் சார் அணுத்திணிவுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். ஒரு
மூலகத்தின் சாரண திணிவு, ஒரு மூலகத்தின் சாரண திணிவு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவது தெரியும். இப்ப உதாரணமா பார்ப்போமே, ரைட்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மெக்னீசியம் எடுப்போம். இந்த மெக்னீசியம் சார் அணுத்திணிவை பார்க்கணும். மெக்னீசியத்துல சார் அணுத்திணிவு என்ன அப்படின்னு அளக்கணுமா இருந்தா, ரைட், முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிள்ளைகள் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மெக்னீசியத்தின் மூலக அணு ஒன்றின் திணிவு தெரியணும். அணு ஒன்றின் திணிவு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். அணு ஒன்றின் திணிவு, மெக்னீசியம் மூலக அணு ஒன்றின் திணிவு தெரியும். இரண்டாவது, கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு தெரியணும். அணு ஒன்றின் திணிவு தெரியணும். இந்த ரெண்டு பெருமானமும் தெரியுமாக இருந்தால் நாங்க மெக்னீசியத்துல சாரணி திணிவை என அளந்து கொள்ளலாம். இந்த ரெண்டு பெருமானமும் தெரியும். ஒன்று மெக்னீசியத்தின் மூலக அணு ஒன்றின் திணிவு, அதே மாதிரி கார்பன் 612 சமதானின் அணு ஒன்றின் திணிவு. இந்த ரெண்டு பெருமானமும் தெரியும். தெரிஞ்சாத்தான் நாங்க சாரண திணிவை அளக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தான் இதுல பெருமானம் மெக்னீசியத்தின் அணு ஒன்றின் திணிவு 4.01 தர 10⁻23 கிராம் தாரு. 4.01 தர 10⁻23 கிராம் தாரு. கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராம் தாரு. இப்படி தாரு. சரியா பிள்ளைகள்? இந்த ரெண்டு பெருமானமும் தாரு. சரியா? மெக்னீசியம் மூலக அணு ஒன்றின் திணிவு, மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு, கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு, ரெண்டையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு மெக்னீசியத்தின சாரண திணிவை எப்படி அளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப மெக்னீசியத்தின சாரணு திணிவு, அப்ப மெக்னீசியத்தின எம்ஜி மெக்னீசியத்தின சாரணு திணிவு. அப்ப இதுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. இதுக்கான ஒரு சமன்பாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்ப சாரண திணிவு தொடர்பான திணிவுண்டா, மூலக அணு ஒன்றின் திணிவானது கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவின் ரைட் 1/12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். இப்ப விளங்காது, செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியா படும். அப்ப மெக்னீசியத்துல சாரண திணிவு அப்படின்னு சொன்ன என்னன்னா, மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? சொல்லி சொல்லி செய்யும் போது உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். அப்ப மேல போடணும் ஒரு மெக்னீசியம் மூலக அணு ஒன்றின் திணிவு. அப்ப நாங்க காண போறது மெக்னீசியத்துல தானே. அப்ப மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு, மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு. கீழே வளரும் பிள்ளைகள் கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு, சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 பங்கு தர 12 பங்கு எத்தனை மடங்கு, ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டா வாருதுதான் மெக்னீசியத்துல சாரண திணிவு. பிள்ளைகள் கூட குழம்ப தேவையில்லை. சாரண திணிவுட சார்பா இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரிப்போர்ட் ஷீட் கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சா ரிப்போர்ட் ஷீட் கொடுப்பாங்க. அப்ப ரிப்போர்ட் ஷீட் கொடுத்தா கொஞ்சம் பேர் அம்மாட்டையோ அல்லது அப்பாட்டையோ என்ன செய்வாங்க, ரிப்போர்ட் ஷீட் கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, ரைட் மேத்ஸ்ல நீ எத்தனை, ரைட் அந்த பிள்ளை எத்தனை, ரைட் ரைட். அப்ப ஒப்பிட்டு பார்ப்போம். அதை மாதிரி தான் ஒரு சார்பாக பார்க்கிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 இந்த பங்கு சார்பாக, இது சார்பாக மேலே இருக்கிற திணிவு எத்தனை மடங்கு இதை பார்க்கிறது தான் சாரண திணிவு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு பெரும்பாலும் தரப்பட்டிருக்கு. அப்ப மெக்னீசியம் மூலக அணு ஒன்றின் திணிவு எவ்வளவு ஒன்று தரப்பட்டிருக்குது, 4.01 தர 10⁻23 கிராம் தரப்பட்டிருக்கு. ரைட், மேல போட்டாச்சு. கீழே கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராம் தர 1/12 இப்படி போடணும். இப்ப நான் போட்ட விஷயம் விளங்கிட்டுதான் பிள்ளை. இப்ப நான் மேல பிரதியிட்ட விஷயம் விளங்கிட்டுதான்.
தந்த விஷயத்தை அப்படியே மேல தூக்கி போடுறதா. மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு காபனான் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12. தந்த விஷயத்தை தான் போட்டாச்சு. இது விளையாட இப்ப நாங்க தந்த விஷயத்த அப்படியே போட்டுருக்கோம், அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சமன்பாடு இருக்குது, அந்த சமன்பாட்டுக்கு தரவை கொண்டு போடுறதான். அப்ப மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு, ரைட்? அப்ப மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவை போட்டாச்சு. காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 இதை போட்டாச்சு. பிள்ளைகள் இந்த விஷயம் விளங்குறாங்க எப்படி போட்டு கொடுக்கணும்? இப்ப போட்ட விஷயம் ஓகே சார். மெக்னீசியத்துல சாரண திணிவு சமன் மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12. மேல இந்த பெருமானத்தை போட்டாச்சு. கீழே 1.99 10⁻23 இவர பெருமானத்தை இங்க போட்டாச்சு. தர 1/12. ரைட், சரியா பிள்ளைகள்? சொன்ன விஷயம் விளையாடுதா? ரைட். இப்ப பிள்ளைகள் இதான் ட்ரிக்ஸ். இது ரைட், எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இதான் ட்ரிக்ஸ், மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். இப்ப பிள்ளைகள் இந்த கிரேமையும் இந்த கிரேமையும் நாங்க கட் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். அப்ப சாரணு திணிவு அப்படின்னு வாரது பிள்ளைகள் அழகு இல்ல. சாரணு திணிவுதான் மேலே கட் பண்ணலாம். நீங்க போற பெரிய வகுப்புல படிப்பீங்க, சார் ஈரப்பது சார் அப்படின்னு வந்தா ரெண்டும் கட் பண்ணிடும், அழகு இருக்காது, சார்ந்த அழகு இருக்காது. சரியா பிள்ளை? மேலே அதே அழகு, கீழே அதே அழகு, சார். ரைட். இப்ப 10⁻23 10⁻23 ரெண்டும் வெட்டு பண்ணு, ரெண்டும் கட் ஆகும். இப்ப உங்களுக்கு ஒரு பெருமானம் வருது விளங்குதா? 4.01 கீழே 1.99 ரைட் தர 1/12. இப்ப போட்ட விஷயம் விளங்குதா? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இப்ப நான் போட்ட விஷயம் விளங்குதா? 4.01 1.99 தர 1/12. இந்த போட்ட பெருமானம் விளங்கிட்டுதான் பிள்ளை. கிரேமும் கிரேமும் வெட்டியாச்சு. 10⁻23 10⁻23 தூக்கியாச்சு ரெண்டையும். அப்ப 4.01 கீழே 1.99 1/12 போட்ட விஷயம் விளங்கிட்டுதான். ரைட். இப்ப பிள்ளைகள் இதான் ட்ரிக்ஸ். சாரணி திணிவு தொடர்பணு திணிவு வந்ததுல நோக்கம் என்னடா பிள்ளைகள்? அதாவது இலகுபடுத்துறதுக்காக, இந்த கணிப்புகள் தொடர்பான விஷயங்களை இலகுபடுத்துறதுக்காக. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த தசமதானங்கள்ல வரும்போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த சுருக்கம் செய்யறது கஷ்டம், பிரிக்கிறது கஷ்டம். பெருக்கிறத பிரச்சனை இல்ல, பிரிக்கிறதெல்லாம் கஷ்டம். அப்ப நீங்க பரவ பெரிய கேள்விப்படுவீங்க, பிரிக்கிறதுக்காக மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்துவாங்க. ரைட். ஏ லெவல்ல கால்குலேட்டர் பயன்படுத்த இயலாது, ஆனா கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர்கள் எல்லாம் சயின்டிபிக் கால்குலேட்டர் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த டைம் பிரச்சனை இல்லை, இந்த டைம் எல்லாம் கஷ்டம். அதுக்காக பிள்ளைகள் நல்லா ஞாபகத்துல வைங்க, ஒரு நல்ல ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தாரு. அதாவது 4.01 வந்தா பிள்ளைகள், அதாவது இலகுபடுத்துறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட மட்டம் தட்டு, கிட்டத்தட்ட மட்டம் தட்டு. 4.01 அர்த்தம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப இதை நாங்க எப்படி மட்டம் தட்டணும் அப்படின்னா, ஒரு தசமதானத்துக்கு பக்கத்துல, ஒரு தசமதானத்துக்கு பக்கத்துல, தசத்துக்கு பக்கத்துல ஒரு இலக்கம் வார மாதிரி மட்டம் தட்டணும். ஒரு இலக்கம் மட்டும்தான் வரணும், கூட வரையலாம். அப்படி மட்டம் தட்டுங்க பிள்ளைங்க. அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எவ்வளவு வினாக்கள் வந்தாலும் செய்யலாம். அதாவது தசமதானத்துக்கு பக்கத்துல ஒரு நம்பர், இப்ப உதாரணமா 4.0 ஏன் நீங்க 4.1 வராதுன்னா, ஏன் 1 வராதுன்னா இங்க இருக்கிற பெருமானம் 1 இருக்கிறதால. சம்டைம் இங்க 6 இருந்தா இவர் 1 இருக்கலாம், இங்க 1 இருக்கிறதால 4.0 நாங்க எடுத்துக்கொள்றோம். இப்ப நான் இந்த மட்டம் தட்டின விஷயம் விளையாடல, 4.01 நான் 4.0 நான் மட்டம் தட்டுறேன் சொன்ன விஷயம் விளையாடல, 4.0 இப்ப மட்டம் தட்டின விஷயம் விளையாடா. ஒரு தசமதானத்தை நாங்க மட்டம் தட்ட தெரியணும் அப்படின்னு ஈஸியா செய்யலாம் இந்த கேள்வியில. 4.01 4.0 மட்டம் தட்டு இருக்கிறோம். ரைட். இப்ப உதாரணத்துக்கு 5.38 அப்படி வந்தா இதை எப்படி நீங்க மட்டம் தட்டுவீங்க சொல்லுங்கப்பா? இப்படி ஒரு பெருமானம் வந்தா எப்படி மட்டம் தட்டுவீங்க சொல்லுங்கப்பா?
5.38 எப்படி மட்டம் தட்டுவீங்க? ரைட், 5.8 இருக்கிறதால இது 5 விட பெருசு தானே, அதாவது நாங்க 5.4 இப்படி போடுவோம். சொன்ன விளையாட்டு. இப்ப ஒரு தசமதானத்துல மட்டும் தட்ட தெரியும். நிறைய ஸ்கூல்கள்ல நிறைய பிள்ளைகள் விடுற பிள்ளை 5.38 5ன்னு போடும். நான் சொல்றது ஒரு தசமதானத்துக்கு பக்கத்துல ஒரு இலக்கம் வார மாதிரி மட்டும் தட்டும். மிக முக்கியம். இந்த கணிப்புகள் செய்யற டைம் அதை இலவாக உங்களுக்கு விளங்குமா இருந்தா பிள்ளைகள் எப்படி வினாக்கள் வந்தாலும் செய்ய தெரியலாம். ரைட், இப்ப பாருங்க 4.0. ரைட், கீழே 1.99 நாங்க எப்படி போடலாம் சொல்லுவோம். 1.99 நாங்க எப்படி போடலாம்? 1.99 நாங்க எப்படி போடலாம் சொல்லுங்க பாப்போம். ரைட், 2.0 போடலாம். எப்படி போடலாம்? 2.0 போடலாம். 9 இது இங்க 5 விட கூட ஒரு தானம் கூடும். ஆகவே 2.0 தர 1 12 12. இப்ப பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். இந்த 2ஐயும் இந்த 12ஐயும் சுருக்கலாமா இல்லையா? இந்த 2ஐயும் இந்த 12ஐயும் சுருக்கலாமா இல்லையா? சுருக்கினா என்ன பெருமானம் வரும் சொல்லுங்க பாப்போம். அப்ப இது ஒரு முறையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 6 முறையாக இருக்கும். எத்தனை? 6. அப்ப உங்களுக்கு தெரியணும் 4. இது பிரித்தல் அரணன்னு சொல்லும். பிரித்தல் அரண இப்படி ஒரு குறியீடு போடுவாங்க. 1 இது 1/6 1/6. நீங்க படிச்சிருப்பீங்க மேத்ஸ்ல 4 பிரித்தல் அடையாளத்தை பெருக்கினால் பக்கத்துல இருக்கிறால் பெல்ட்டி அடிப்பார் அப்படின்னு கேள்வி படிப்பீங்க. தரம் போட்டா பெல்ட்டி அடிப்பார். அப்ப இவர் மேல போனா 6. அப்ப பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் 24 வரும். நான் சிம்பிளா சொல்லித்தாரேன். இவர் 1/6 இவர் மேல போய் பெருக்கு. அப்ப பெருக்கும் போதோ 6 4 வரும். 6 4. அப்ப 6 4 வரும்போது எவ்வளவு வரும்? 24. ஆகவே அப்ப மெக்னீசியத்துல சாரணத்தினும் 24 இருக்கும். சொன்ன விஷயம் விளங்கிட்டாப்லே. இப்ப நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டு சமன்பாடு என்ன சமன்பாடு? மெக்னீசியத்துல சாரண திரிவை பாக்குறதுக்கு மெக்னீசிய மூலக அணு ஒன்றின் திரிவு கீழே கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திரிவு தர 1/12. சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். மூலக அணு ஒன்றின் திரிவு மேல தருவாங்க, கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திரிவும் தருவாங்க. சில கேள்விகள் இருக்குது தராம. சரி, நான் தருவேன். இப்ப கேள்விகள் தரப்போறேன். 1.99 1023 கிராம் தர 1/12. இது வெட்டுப்படும், இது வெட்டுப்படும். 4.0 மட்டம் தட்டுனா 4.0. 1.99 மட்டம் தட்டுனா 2 தர 1/12. சுருக்கினா 6. அப்ப உங்களுக்கு தெரியணும் கீழே உள்ளால சுருக்கினா 1/6 வரும். தெளிவா விளங்கும். கீழே உள்ளால சுருக்கினா 1/6 வரும். இந்த 6 மேல போய் பெருக்கினா வாரது சாரண தெளிவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. ஒரு வினா தாரேன். இந்த வினாவை யாரு வேகமாக செஞ்சு அனுப்புறதுன்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? யாரு வேகமா பிள்ளைகள் குறிச்சு கொள்ளுங்க. சமன்பாடுகளை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், சமன்பாடுகளை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னுக்கு சாரணத்தினி உண்டா என்ன அப்படின்னு சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சாரணத்தினி உண்டா என்னன்னு போட்டுக்கொள்ளுங்க. ரைட், முதலாவது போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், சாரண திணிவுன்னு ஒரு குட்டி தலைப்பு போட்டுட்டு சாரண திணிவு அப்படின்னு ஒரு குட்டி தலைப்பை போட்டுட்டு நான் குறிச்சு நோட் பண்ணிக்க போறேன். நான் கேள்வி தாரேன். சாரண திணிவு. சாரண திணிவுன்னு சொன்னா பிள்ளைகள் குறிச்சு கொள்ளுங்க. மூலக அணு ஒன்றின் திணிவானது மூலக அணு ஒன்றின் திணிவானது மூலக அணு ஒன்றின் திணிவானது மூலக அணு ஒன்றின் திணிவானது மூலக அணு ஒன்றின் திணிவானது. ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு வாருது. கார்பன் 6 12 சமதானி கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் திணிவின் 1/12 பங்கு 1/12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். எத்தனை மடங்கு என்பதாகும். அப்ப உங்களுக்கு தெரியணும் இல்லையா?
அப்ப சாரண திணிவுன்னு சொன்னா மூலக அணு ஒன்றின் திணிவானது காபனாறு சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாம். புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இடவெளி நிரப்புறதுக்கெல்லாம் வாரு. மூலக அணு ஒன்றின் திணிவானது காபனாறு சமதானி அணு ஒன்றின் திணிவின் ரைட் ஒன்றின் கீழ் 12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். மூலக அணு ஒன்றின் திணிவானது காபனாறு சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். இப்ப இதை நாங்க சமன்பாட்டுல போட்டா பிள்ளைகள் சமன்பாட்டுல போட்டா ரைட். அப்ப எங்களுக்கு சமன்பாடு ஒன்றும் என்ன இருக்குது. அப்ப சார் அணுத்திணிவு சமன் இப்படி போடுங்க. சார் அணுத்திணிவு சமன் சார் அணுத்திணிவு சமன் சார் அணுத்திணிவு சமன் ரைட். அப்ப மேல மூலக அணு ஒன்றின் திணிவு மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே ரைட் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1 12 இதை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்களே. 1 12 மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1 12 இத அப்படியே போட்டு சும்மா பாக்ஸ் ஒன்று பண்ணிக்கணும். எழுதினால் ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. நான் கேள்விக்குள்ள வாரேன். எழுதினால் ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. ரைட். மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1 12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். எத்தனை மடங்கு ரைட். ஓகே. இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு அழகா எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? எங்கட வகுப்பு முழுக்க பிள்ளைய டைம் மேனேஜ்மெண்ட். சரியா டைமை நாங்க கருத்துல கொண்டுதான் நாங்க செஞ்சு கொண்டு போவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். ஓகே சரி. அந்த வகையில நாங்க வினாக்களுக்குள்ள வருவோம். ரைட். வினாக்களுக்குள்ள வருவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு கேள்வி ஒன்று மாதிரி தாரு. ஏற்கனவே ஒரு உதாரண கேள்வி உங்களுக்கு செஞ்சு காட்டியாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வியா தாரே பார்ப்போம். யாரு வேகமாக செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இல்லை பார்ப்போம். என்ன கேள்விக்கு விருப்பமாக ஆவலாக இருக்கிறாங்க உங்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க பாப்போம். இந்த கேள்விக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறாங்க. ரைட். ஓகே பிள்ளைகள் அலுமினிய மூலக அணு ஒன்றின் திணிவு அலுமினிய மூலக அணு ஒன்றின் திணிவு 4.502 தர 10⁻23 கிராமும் 4.502 தர 10⁻23 கிராமும் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராமும் எனின் அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? பார்ப்போம். யாரு வேகமாக செஞ்சு அனுப்புறதுன்னு பார்ப்போம். அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? அப்ப அலுமினியம் மூல அணு ஒன்றின் திணிவு 4.502 தர 10⁻23 கிராமும் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராமும் எனின் அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? ரைட். பார்ப்போம். அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? ரைட். அலுமினியத்தின் சாரண திணிவு யாது? Right, very good. அலுமினியத்தின் சாரண திணிவு யாது?
ரைட், ஓகே, வெரி குட். நிறைய பேர் விடைகளை மார்க் பண்ணி அனுப்புறீங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். எனக்கு வேகமா சொல்லுங்க. முதலாவது சமன்பாட்டை பார்ப்போமே. அலுமினியத்தின் சாரண திணிவு, நான் ஷோர்ட்டா போடுறேன். சாரண திணிவு சமன். முதலாவது மேலே யார் வரும் பிள்ளைகள்? வெரி குட், வெரி குட். மேல யார் வருவாரு? மூலக அணு ஒன்றின் திணிவு. மூலக, அதாவது யார் இங்க மூலகம்? யாரு? அலுமினியம். அப்ப அலுமினிய மூலக அணு ஒன்றின் திணிவு. அணு ஒன்றின் திணிவு மேல வரும். கீழே கார்பன் 612 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 பங்கு. ரைட். இப்ப உங்களுக்கு மேல யார போடுவீங்க? அலுமினிய மூலக அணு ஒன்றின் திணிவு எவ்வளவு? 4.502 தர 10^23. தந்த தரவை கொண்டு போறதுதான். இதுல என்ன பிள்ளைகள் கஷ்டம்? தர 10^23 கிராம். ஓகே. கார்பன் 612 சமதானி 1.99 தர 10^23 கிராம் தர 1/12. சரி, இப்ப சுருக்குறதானே? ரைட், வெரி குட். சுருக்கி கொடுங்க. என்ன கிராம் கிராம் வெட்டுப்பட 10^23 10^23 வெட்டுப்பட நான் சொன்ன ட்ரிக்ஸ்ல சொல்லிப்பாங்க. குயிக்கா வரும். ரைட். அப்ப 4.5 இங்க பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் இருந்தா ஒரு தானம் 4.5. ரைட். கீழே 1.999 நாங்க சுருக்கினா உங்களுக்கு தெரியும் எத்தனை? 1.999 சுருக்கினா எத்தனை வரும் பிள்ளைகள்? 2.0. 2.0 தர 1/12. இப்ப இவங்க 2 பேரையும் சுருக்கினா 2/12 சுருக்கினா உங்களுக்கு தெரியும். 2/12 சுருக்கினா 6 முறை 6 மேல போய் பெருக்கும். அப்ப 4.5 தர 6. 5 6 30 3 மிச்சம். 0 எழுதி 3 மிச்சம். 6 24 3 27. இங்க ஒரு தானம் 4.5 என்றதால ஒரு தானம் 3 தசம் குத்தும். ஆகவே விடை 27 இருக்கும். சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டுதான். அலுமினியத்திர சாரணத்தினை 27. ஓகே பிள்ளைகள்? இந்த வினா விலங்கு நாட்கள் ஹார்ட்டோடு போட்டுக் கொள்ளும் பிள்ளைகள். அடுத்த கேள்வி வேகமா தாரு பார்ப்போம். கொடுங்க பிள்ளைகள். இங்க மட்டம் தட்டி போட்டா சரி, அவ்வளவுதான். மட்டம் தட்டி போட்டா சரி. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே, வெரி குட். சரி பிள்ளைகள், இன்னும் ஒரு வினாவும் பார்ப்போம். இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். ரைட், ஓகே. இன்னும் ஒரு வினா. கல்சிய மூலக அணு ஒன்றின் திணிவு. பிள்ளைகள் எழுதாத ஆக்கள் ஸ்கிரீன்ஷாட் சரி எடுத்து கொடுக்கும். ஒன்றின் திணிவு 6.6 தர 6 தர 10^23 கிராம். ரைட், செஞ்சாங்க பிள்ளை. ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கல்சிய மூலக அணு ஒன்றின் திணிவு 6.66 தர 10^23 கிராமும்
காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 10^23 கிராம் எனில் கல்சியத்தின் சாரணத்தின் வியாகும். அப்ப என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? சமன்பாட்டு போடுவீங்க. என்ன? கல்சியத்தின் சார் அணு திணிவு போடுங்க பிள்ளைகள். பார்ட் 1க்கு பிரச்சனை இல்ல, பார்ட் 2க்கு அழகா செய்ய வழியெல்லாம் போட்டு செய்யுங்க. கல்சியத்தின் சார் அணு திணிவு. அப்ப கல்சிய மூலக அணு ஒன்றின் திணிவு. கல்சிய மூலக அணு ஒன்றின் திணிவு காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 பங்கு. சொல்லி எழுதுங்க பிள்ளை, ஞாபகத்தில் வரும். கல்சிய மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 பங்கு. அப்ப மேல கல்சியத்தின் சாரண திணிவு, கல்சியத்தின் மூலக அணு ஒன்றின் திணிவு 6.66 தர 10^23 கிராம். ரைட், ஓகே. இங்க காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10^23 கிராம் தர 1/12 பங்கு. இப்ப சுருக்குனீங்கன்னா சரி. அப்ப 10 கிராம் வெட்டுப்பட 10^23 வெட்டுப்பட. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் 6.66 நாங்க எப்படி எழுதலாம் சொல்லுவோம். 6.66 எப்படி எழுதலாம்? 6.66 எப்படி எழுதலாம்? அப்ப நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு தசமதானத்துல போடுங்க. 6.66 எப்படி எழுதலாம் சொல்லுங்க. 6.66 எப்படி எழுதலாம்? ஒரு 6.7 எழுதலாம். 6.7 எழுதலாம். சில வேளை சில பிள்ளைகள் 6.6 போட்டு செய்யும், பிழைக்காது, அதிக அளவாக பிழைக்காது. ஏன்னா இங்க 6 தானே, இதே 9, 8 அப்படின்னு இருந்தால் அங்க பிழைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் 6.66 இங்க 5 விட கூட இருந்தா நீங்க 6.7 அப்படின்னு போடலாம். சரி, கீழே 1.99 2.0 தர 1/12. அவங்களுக்கு தெரியும் சுருக்கினா 6, இந்த 6 மேல போய் பெருக்கும். 6.7 தர 6. அப்ப பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 7 42க்கு 2 எழுதி 4 மிச்சம். 6 6 36 4 40 40. ஒரு தானம் தள்ளி தசம் குத்தப்பட்டிருக்குது. அப்ப 40.2 40.2. ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியணும், அதாவது எங்கட இந்த சாரண திணிவுண்ட ஒரு 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 எண்ணக்கரு வாரத்துக்கே காரணம் என்னென்ன பிள்ளைகள்? இலகுக்காக. அப்ப நாங்க அண்ணளவாக்கி தான் போடுறோம். அப்ப 40.2 நாங்க அண்ணளவாக்கி 40 போட்டுக் கொள்வோம். சரியா பிள்ளைகள்? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான். ஆகவே கல்சியத்தின் சாரண திணிவு 40 இருக்கும். சம்டைம் இந்த பெருமான் இந்த மடங்கு 40.5 வந்துட்டு வைப்போம். மடங்கு 40.5. இந்த முறை பாஸ் பேப்பர்ல வந்தது. செப்புட சாரண திணிவு 63.5, குளோரின் சாரண திணிவு 35.5. அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த 2 மடங்கு அது 0.5 வருமா இருந்தால் நாங்க 0.5 எடுப்போம். ஏன்? ஒண்ட கூட்டவும் மேலாது, ஒண்ட குறைக்கவும் மேலாது. ஆகவே 0.5 முடிஞ்சா 0.5 எடுப்போம், அல்லது 40.2 அண்ணளவா 40 எடுப்போம். சம்டைம் 40.7 முடிஞ்சா 41 எடுப்போம். ரைட். இப்ப சிலர் எடுக்கலாம். இப்ப 6.66 6.7 எடுத்திருக்கோம். நிறைய பேர் பிள்ளை இந்த நிறைய கிளாஸ்களுக்கு போய் பார்த்தாங்கன்னா 6.67 மட்டம் தட்டுறது, சில 7 மட்டம் தட்டுவாங்க. 7 போட்டா பிள்ளை, அப்படி மட்டம் தட்டக்கூடாது. 7 பூரணமாவே 7 போட்டா பிள்ளை. ஒரு தசமதானத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? மட்டம் தட்டி இந்த கணக்குகள் செய்ய தெரியும். விளையிட கிளியரா? இந்த 40 விட வந்தார்கள் பாப்போம். யாருக்கெல்லாம் இந்த 40 விட வந்தது? ரைட். நாங்க சாரண திணிவுட ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். சாரண திணிவு என்பது மூலக அணு ஒன்றின் திணிவானது காபனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். எத்தனை மடங்கு என்பதாகும். இந்த விஷயம் மிக தெளிவாக இருக்கணும். சொல்லி பாருங்க. இன்னைக்கே ஞாபகப்படுத்தி கொண்டு பாடமாக்கி கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, தூங்கினால் சரி. அப்பதான் உங்களுக்கு அது நல்ல கிளியரா விளங்கும். சரி,
அப்ப உங்களுக்கு தெரியணும் சாரண திணிவுக்கு அப்ப ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். சாரண திணிவு சமன் கார்பன் முதலாவது மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 ரைட் அப்படின்னு தரப்பட்டது. சரி பிள்ளைகள், நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி தரப்போறேன். இந்த சாரண திணிவுக்கு நாங்க இன்னும் ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சாரண திணிவுக்கு 2வது சமன்பாடு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த சமன்பாடு எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், சாரண திணிவுதான் மேல இந்த சாரண திணிவுதான் சமன் மேல மூலக அணு ஒன்றின் திணிவு. அதை மாத்தேலாம் மூலக அணு ஒன்றின் திணிவு அதை மாத்தேலாம். கீழே பிள்ளைகள் இப்ப கூடுதலா சில கடைகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போய் நீங்க 1 கிலோ சீனின்னு போய் கேளுங்க. 1 கிலோ சீனி தாங்க, கடைக்கு போய் 1 கிலோ சீனி தாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா 1 கிலோ சீனின்னு சொன்னா அப்பதான் பெரிய என்ன பேக் ஒன்றைக்கும் அதுல சீனிய எடுத்து தராசுல போட்டு நிறுத்து 1 கிலோவை கொடுப்பாங்க. பழைய காலங்கள்னு சொன்னா பேப்பரை சுருட்டி அதை சொல்றது என்ன சுருள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சீனியை நிறுத்து தருவாங்க. ஆனால் சில கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா 1 கிலோ சீனியை நிறுத்தே வச்சிருக்கும். போறது அதை எடுத்துட்டு வாரது, அவ்வளவுதான். சரியா? 1 கிலோ சீனி அதை என்ன செய்யற எடுத்துட்டு வர, அதை நிறுத்து அப்படியெல்லாம் தாரது இல்லை. அத மாதிரி நீங்க இது சீனி இதை நிறுத்து எல்லாம் செஞ்சுதான் நாங்க எடுத்து கொண்டு வாரது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2ஐயும் சுருக்கி, அதாவது பிள்ளைகள் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 1/12 பங்கு இருக்குதானே, இதால சுருக்கி எடுத்ததை நாங்க ஏற்கனவே கிளாஸ் ஆரம்பிக்கிற டைம் சொல்லி தந்தேன். இந்த கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 1/12 பிரிச்சவாறு பெருமானம் இருக்குதானே, இந்த பெருமானத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 1/12 பிரிச்சு வாருது நாங்க என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம். அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? AMU சொல்லி தந்தேன். அணுத்திணி வலது அப்படின்னு சொன்னா அட்டம் மாஸ் யூனிட், ரைட்? அணுத்திணி வலது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அதாவது அணுத்திணி வலதுக்கு ஒரு பெருமானம் உண்டு பிள்ளைகள். அதாவது உங்களுக்கு தெரியும் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்று திணிவு இருக்குதானே. இப்ப பாரு, நீங்க கால்குலேட்டர் இருந்தா அடிச்சு பார்க்கல, ரைட்? போன் இருந்தா பார்க்கல. அப்ப 1.99 தர 10/23 இருக்குதானே. இத 12ஆல பிரிச்சா 12ஆல பிரிச்சா ஒரு பெருமானம் உண்டு வரும். சரியா பிள்ளை? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப 1.99 12ஆல பிரிக்கவில்லை. 1.99 12ஆல பிரிக்கவில்லை. பிரிச்சு வார பெருமானத்தை வேகமா சொல்லுங்க பாப்போம். 1.99 12ஆல பிரிச்சு சொல்லுவோம். 1.99 12ஆல பிரிச்சா 0.167 அப்படி 1.166 அல்லது 1.65 அப்படி வருதா அப்படின்னு பாருங்க. 1.99 12ஆல பிரிச்சா வேகமா பிரிச்சு சொல்லுங்க. 1.99 12ஆல பிரிச்சு சொல்லுங்க பிள்ளை. கால்குலேட்டர்ல சரி அடிச்சு சொல்லுவோம். எத்தனை வரும்? 1.99 12ஆல பிரிச்சா, அதாவது கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவை 1/12 என்ன 12ஆல பிரிக்கிறது. பிரிச்சா எவ்வளவு பிள்ளை? வேகமா டைப்பிங்ல போடுங்கம்மா. 0, அதாவது 1.99 12ஆல பிரிச்சா 0.16 அப்படின்னு வருது. சரி, நான் 0.167 வைக்கிறேன். தர 10/23 கிராம். இதான் அதுல பெருமானம். அணுத்திணி வலதுல பெருமானம் பிள்ளைகள் எவ்வளவு? 0.167 தர 10/23 கிராம். அப்ப 0.167
தர 10/23 பழமையா நாங்க விஞ்ஞான முறை குறியீடு எழுதும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு 567ண்டா இப்படி 2 சைபர் இருக்கணும். எப்பவுமே நாங்க விஞ்ஞான முறை குறியீடு எழுதும் போது ஒரு இலக்கத்துக்கு முன்னாடி எழுதுவோம். இப்ப 5.67 தர 10 1 2 3 4 4 இப்படி எழுதுவோம். இப்ப நான் சொன்ன விஷயம் விளையாடுதா? விஞ்ஞான முறை குறியீட்டு அந்த எழுதுற விஷயம் விளையாடு அவளுக்கு ஒரு இலக்கத்துக்கு முன்னால நாங்க தசமுத்துவோம். 5.67 தர 10 இப்படித்தானே போடுவோம். ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள், இப்ப இவரை நாங்க தசமுத்தும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், 0.16 எழுதுற 10/23 கிராம் இந்த தசம் 1 தசத்துக்கு இருக்கும். 1.67 தர 10 உங்களுக்கு தெரியணும். தசமதானத்துல பிள்ளைகள் இங்கால போக போக பெருமானம் கூடும், இங்கால போக போக பெருமானம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப 10/23 அதுக்கு அடுத்த பெருமானம் 10/24 10/24 சரியா பிள்ளைகள்? அப்ப 1.67 10/24 கிராம் என்பது என்னவாக இருக்கும்னு சொன்னா அணுத்திணி வலகாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் இன்னொரு சொல்லி தரேன் பாருங்க. அதாவது ஒரு கார்பனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவ நாங்க 12ஆல பிரிச்சா வாரது தான் அணுத்திணி வலகு. 12ஆல பிரிச்சா வாரதுதான் அணுத்திணி வலகு. அப்ப உங்களுக்கு தெரியும் 1.99 இதை நாங்க 12ஆல பிரிச்சா அவங்களுக்கு 0.6 அப்படி வந்தது. இத தர 10/23 கிராம் வந்தது. இப்ப உங்களுக்கு இதை நாங்க 1.67 தர 10 இங்கால ஒரு நாளத்தை கொண்டு போகும்போது 24 கிராம் எடுத்திருக்கிறோம். இதுதான் அணுத்திணி வலகுக்கான பெருமானமாக இருக்கும். அணுத்திணி வலகுக்கான பெருமானம் இதெல்லாம் உங்களுக்கு தருவான். நீங்க பாடமாக தெரியல, இதெல்லாம் தருவான். நான் சொல்ல வாரது அது எப்படி வந்தது அதுதான் நான் சொல்லித்தாரு. அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லித்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு தருவாங்க, இதெல்லாம் தருவாங்க. அணுத்திணி வலகு அப்ப 1.67 தர 10/24 கிராம். 1.67 தர 10/24 கிராம் இது தருவாங்க. இதை தந்து ஒரு மூலக அணு ஒன்றின் திணிவு தந்தா பிள்ளைகள் இதை நீங்க 2 பேரை சுருக்கி விட்டா வாரது. இது சுருக்கி விட்டா வாரது தான் நாங்க சொல்றது சாரண திணிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சாரண திணிவை நாங்க 2 விதமாக சொல்லலாம். ஒன்று மூலக அணு ஒன்றின் திணிவிற்கு கார்பனாறு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர நீங்கள் 12 இப்படின்னு சொல்லலாம். மூலக அணு ஒன்றின் திணிவானது கீழே அணுத்திணி வலகால பிரிச்சா வார பெருமானமும் சாரண திணிவாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அதை வச்சுக்கொண்டு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லித்தாரு. கீழே இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு உதாரணம் சொல்லித்தாரு. இதுவும் உங்களுக்கு தெளிவாக பிள்ளைகள் சாரண திணிவுட விஷயம் ஃபுல் கிளியராக முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப உதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று சொல்லித்தாரு பாருங்க. ஒரு கேள்வி ஒன்று சொல்லித்தாரு. ரைட். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரைட், ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு, ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு, ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு பிள்ளைகள், ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு 2.66 தர 10/23 கிராமும் 2.66 தர 10/23 கிராமும் அணுத்திணி வலகு என்ன அட்டம் மாஸ் யூனிட் 1.67 தர 10/24 கிராமும் எனின் 4 கிராமும் எனின் ஆக்சிஜனின் சாரண திணிவு யாது? ஆக்சிஜனின் சாரண திணிவு யாது? ரைட், பாப்போம் யாரு செய்யறதுன்னு பாப்போம். கொஞ்சம் செய்யுங்க பிள்ளைகள் பாப்போம். நீங்க சமன்பாடு போட்டாலே அது பெரிய விஷயம் பிள்ளைகள். சமன்பாடு போட்டாலே அது பெரிய விஷயம். என்ன சமன்பாடு?
யார சாரன்னு தெரியும்? ஆக்சிஜனின் சாரன்னு தெரியும். சாரன்னு தெரியும். அப்ப ஆக்சிஜன் சாரன்னு திணிவுனா மேல ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு. ஆனா உங்களுக்கு கீழே கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர இல்ல. உங்களுக்கு கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 அந்த சமன்பாட்டுல போட்டு செய்யலாது. ஏன் செய்யலாது? உங்களுக்கு தந்தது அணுத்திணி வலகு. அப்ப அணுத்திணி வலகு தந்தால் அதைத்தான் நீங்க போட்டு செய்யணும். அணுத்திணி வலகு கீழே அணுத்திணி வலகு இதை போட்டு செய்யணும். அணுத்திணி வலகு இதை போட்டு செய்யணும். சரியா பிள்ளைகள்? ரைட். நீங்க பாடமாக்கி செய்யறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எதை தாராங்க அதை பிரதிடுறதா. ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு 2.66 10⁻23 கிராம். அணுத்திணி வலகு 1.67 தர 10⁻24 கிராம். இப்ப போட்ட விஷயம் விளங்குனாக்க லைக் ஒன் பண்ணி கொடுங்க. இப்ப போட்ட விஷயம் விளங்குனாக்க சரி, நீங்க இப்ப இதுல போட்ட விஷயம் ஓகே விளங்கிட்டு ஆக்சிஜன் அணு ஒன்றுன்னா தெரியும். இந்த தந்து இருக்குது 2.66 தர 10⁻23. அணுத்திணி வலகு இந்த தந்து இருக்குது. அப்ப சரி, ஏன் தர 1/12 வரை இல்ல? தர 1/12 வரை இல்ல, அதுக்கான காரணம் தெரியுமா பிள்ளை? தர 1/12 வரை இல்லாததுக்கான காரணம் தெரியுமா பிள்ளை? தர 1/12 அணுத்திணி வலகு. அணுத்திணி வலகு வந்ததே அது 1/12 பிரிச்சு வந்த பெருமானம் தான் இது. அப்ப இதுக்கு பிறகு நாங்க செய்ய தேவையில்லை, பக்கெட் பண்ணியாச்சு, திரும்ப பேக்கெட் பண்ண தேவையில்லை. இது பேக்கெட் பண்ணி தான் இருக்கு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம் கிராம் மட்டும் நல்ல ஒரு சுருக்கம் ஒன்று சொல்லித்தர போறேன். நல்ல ஒரு சுருக்கம் ஒன்று சொல்லித்தர போறேன். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். 2.67 எனக்கு வேகமாக நீங்க தான் இன்னைக்கு சொல்லி தரணும். 2.67 எப்படி போடலாம்? வேகமா சொல்லுங்க முடியும். 2.67 எப்படி போடலாம்? வேகமா சொல்லுங்க முடியும். 2.66 எப்படி போடலாம்? 2.7 போடலாம். சரி, ஓகே. 2.7 இங்க ரைட். 1.67 எப்படி போடலாம்? இல்லாட்டி ரைட் நீங்க எப்படி போடுங்க? 2.7 போடலாம். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சரி 1.7 போடலாம், அல்லது நீங்க 1.67 போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க மேல சுருக்கவும் தேவை 2.66 இப்படியே போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மேல 10⁻23 கீழே 10⁻24 இதை எப்படி சுருக்கலாம் அதை சொல்லுங்க எனக்கு. மேல 10⁻23 கீழே 10⁻24 என்ன செய்யலாம்? அப்ப உங்களுக்கு தெரியுமா? 10⁻24 மேல போனா 10⁻23 ஏற்கனவே உள்ள பெருமானம். இது தர 10⁻24 இப்ப போட்ட விஷயம் விளங்கிட்டான். அதாவது 10⁻23 மேல போனா 10⁻24 மாறும். அது விளங்கிட்டா பிள்ளை? இப்ப 10⁻23 தானே, 10⁻23 மேல போனா 10⁻24 மாறும். சகவா மாறும். அப்ப சகவா மாறுனா எனக்கு சொல்லுங்க, 10⁻23 தர 10⁻24 பெருக்கினா எவ்வளவு வரும்? சொல்லுங்க. பெருக்கினா எவ்வளவு வரும்? பெருக்கினா எவ்வளவு? 10⁻23 10⁻24 பெருக்கினா எவ்வளவு வரும்? அப்ப உங்களுக்கு தெரியணும், அடிகள் சமன், அடுக்குகள் பெருக்கி கொண்டிருந்தா கூட்டுப்படும், கூட்டினா 10⁻1 வரும். சொன்ன விஷயம் விளங்கிட்டா? 10⁻1 வரும். அப்ப கிட்டத்தட்ட அது 10ஆல பெருக்கணும். சொன்ன விளங்கிட்டா? 10⁻23 10⁻24 மேல போனா 10⁻24 10⁻23 10⁻24 பெருக்கப்பட்டா 10⁻1 ஆகவே 10ஆல பெருக்கப்படும். சொன்ன விஷயம் இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா பிள்ளைகள்? சில பிள்ளைகளுக்கு அதை விளையக்குள்ள கஷ்டமா இருக்கும், பிரச்சனை இல்ல. இன்னொருக்கா சொல்றேன். ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு 2.66 தர 10⁻23 கிராம். அணுத்திணி வலகு 1.67 தர 10⁻24 கிராம். கிராம் கிராம் விட்டுப்பட்டு. இப்ப 10⁻23 கீழே 10⁻24 பிள்ளைகள் உங்களுக்கு பிரதியிடத்தான் வரும்.
சுருக்குறதுக்கு கூடுதலா வராது. இப்படி கேள்வி வந்தா பிரதியிடத்தான் வரும். இவரை கொண்டு இங்கேயும் கூடத்தான் வரும். வேற எதுவுமே வராது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா பிள்ளைகள்? சரி, பிரச்சனை இல்லை, நாங்க பிரிச்சு பார்ப்போமே. அப்படித்தான் நான் பிரிச்சு காட்டப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் 10/23 10/24 இவர் மேல போனா 10/24 2 சுருக்கினா 10 10 10 10 தானே. இப்ப பிள்ளைகள் 2.66 10ஆல பெருக்கினா 26.6 கீழே 1.67 போட்டே விளையாண்டா 26.6 கீழே 1.67 போட்டே விளையாண்டா. இப்ப நான் போட்ட விஷயம் விளங்கிட்டான். 26.6 கீழே 1.67 போட்டே விளங்கிட்டான். ரைட். இப்ப பிள்ளைகள் நீங்க சுருக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்படி சுருக்கிறதுக்கு எல்லாம் மாறுது இல்லை. நீங்க எப்படி சுருக்குங்கன்னா கால்குலேட்டர்ல சுருக்குங்க, போன்ல சுருக்குங்க. 26.6 எனக்கு சுருக்குங்க பிள்ளைகள். 1.67 சுருக்குங்க. போன்லயே சுருக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தேவை விட, கடைசியா விட. எத்தனை பிள்ளை விட? 26.6 1.67 சுருக்கினா எத்தனை விட பிள்ளை சொல்லுங்க பிள்ளை. ஏன்னா உங்களுக்கும் எக்ஸாமுக்கு வரப்போறது இவ்வளவுதான், இவ்வளவு துண்டுதான் வரும். ஆக்சிஜன் அணு ஒன்றின் திணிவு அணுத்திணிவலன் ரெண்டையும் பிரதிறதுக்கு தான் உங்களுக்கு வரும். எவ்வளவு வருது பிள்ளை? விடையை சொல்லுங்க பிள்ளைகள். எனக்கு 26.6 1.67 பிரிச்சா எவ்வளவு வரும்? எவ்வளவு வருது? 15.92 ரைட். 15.92 15.92 வருது. ஆகவே அண்ணளவாக 16 சொன்னைகளை. அப்ப ஆக்சிஜன் சாரணி தெரியும் 16, அண்ணளவாக ஆக்சிஜன் சாரணி தெரியும் 16. அப்ப பிள்ளைகள் இந்த கேள்வி செய்யறதுக்கு இந்த அதாவது அணுத்திணி வளர்ந்து வந்தா பிள்ளைகள் நீங்க மேல அணு ஒன்ற திணிவை போடுவீங்க, கீழே அணுத்திணி வளக போடுவீங்க. இதை எப்படி சொல்றதுன்னா இந்த 10/23 10/24 இது மேல போனா 10, மேல போனா 10. அவன் 10ஆல பெருக்கினா ஒரு தானம் தள்ளுதானே இப்படி தள்ளி வரும். கீழே இதால பிரிச்சு விட்டீங்கன்னா இதை கால்குலேட்டரால பிரிங்க. பிரிச்சா உங்களுக்கு விட இது விளையாடே. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. ரைட். இப்படி உங்களுக்கு பிரிச்சு கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி வாரதில்ல. நாம செய்யறதுக்காக இப்படி நீங்க கால்குலேட்டரால பிரிச்சு பாருங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த அடிப்படையில நான் இன்னும் ஒரு கேள்வி தாரேன், பார்ப்போம். யாரு வேகமாக செஞ்சு எனக்கு சொல்றதுன்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அதோட உங்களுக்கு இந்த சாரண திணிவு கம்ப்ளீட் ஆகும். சாரண திணிவு தொடர்பான விஷயம் கிளியர் ஆகும். சரியா பிள்ளைகள்? ரைட். பார்ப்போம் யாரு குயிக்கா செஞ்சு ஆக்குறதுன்னு பார்ப்போம். ரைட். ஓகே. அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க பார்ப்போம். கந்தகம் அணு ஒன்றின் திணிவு 5.33 தர 10/23 கிராம். 5.33 தர 10/23 கிராமும் அணுத்திணி வளரு 1.67 தர 10/24 கிராமும் எனின் கந்தகத்தின் சாரண திணிவு யாது? பார்ப்போம். கந்தகத்தின் சாரண திணிவு யாது? கந்தகத்தின் சாரண திணிவு யாது? கந்தகத்தின் சாரண திணிவு யாது? கந்தகத்தின் சாரண திணிவு யாது? ரைட். வெரி குட். கந்தகத்தின் சாரண திணிவு யாது? கந்தகத்தின் சாரண திணிவு யாது? அப்ப கந்தக அணு ஒன்றின் திணிவு 5.33 தர 10/23 கிராமும் அணுத்திணி வலகு 1.67 தர 10/24 கிராமும் எனில் கந்தகத்தின் சாரண திணிவு யாது? அப்ப என்ன செய்யுங்க பிள்ளைகள்? ரைட். கந்தகத்தின் சாரண திணிவு கந்தகத்தின் சாரண திணிவு சமன் இங்க தந்தது கந்தகத்தில அணு ஒன்றின் திணிவு கீழே அணுத்திணி வலகு தந்ததான் நாங்க போடணும். அணுத்திணி வலகு தெரிஞ்சதை போடுறது இல்ல, தந்ததை போடணும். கந்தகத்தில அணு ஒன்றின் திணிவு 5.33 தர 10/23 கிராம். கீழே அணுத்திணி வலகு 1.67 தர 10/24 கிராம்.
கிராம் கிராம் வெட்டுப்படும். உங்களுக்கு தெரியும் 10⁻23 10⁻24 மேல போய் 10ஆல பெருக்குன்னு சொல்லும். 5.33 கீழே 1.67 5.33 10ஆல பெருக்குறா 53.3 கீழே 1.67. வேகமாக கால்குலேட்டர்ல சுருக்கி காட்டுங்க. 53.3 1.67 சுருக்கி காட்டுங்க. 53.3 ரைட் 1.67 சுருக்கி காட்டுங்க. எவ்வளவு வருது பிள்ளைங்க? 53.3 1.67 சுருக்குனா 31.91 31.91 வருது. ஆகவே அண்ணளவாக அப்ப எத்தனை பிள்ளைகள் பெருமானம்? அண்ணளவாக 32 சரியா பிள்ளைகள்? 32. ஆகவே கவனிங்க. அப்ப உங்களுக்கு தெரியணும் சாதாரணமாக ஒவ்வொரு பொருட்களுடையும் அதாவது ஒவ்வொரு பொருட்களோட திணிவுகளை நாங்க அளக்கலாம். ஆனால் அணுக்கள் மூலகங்கள் தொடர்பாக சேர்வைகள் தொடர்பாக மூலக்கூறுகள் தொடர்பாக அளக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறது சார் அணுத்திணிவு ஒரு அணு சார்பாக இவ்வளவு மடங்கு தொடர்பாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில கார்பன் 6 12 சமதானி அணு சார்பாக மூலக அணு ஒன்றின் திணிவு என நாங்க பார்க்கிறோம். ஆகவே சாரண திணிவு என்பது மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் கார்பன் 6 12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1/12 பங்கு எத்தனை மடங்கு என்பதாகும். அல்லது சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணிவலகு. இந்த பெருமானங்களை நாங்க பார்க்கும் பொழுதோ சாரண திணிவலை கண்டுகொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? இன்றைய பாடம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? சாரண திணிவை எப்படி அளக்குறது தொடர்பான விஷயங்களை அழகா நாங்க படிச்சிருக்கிறோம். இதுல பயிற்சிகள் நிறைய இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதன் பிற்பாடு நாங்க சார் மூலக்கூற்று திணிவு தொடர்பாக அதன் பிற்பாடு நிறைய விஷயங்கள் இருக்கு. மூல திணிவு ரைட் நிறைய அளவறிதல் தொடர்பான விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல அழகான முறையில நாங்க படித்துக் கொள்வோம். ரைட் பிள்ளைகள், குட் நைட். மற்றும் ஒரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம்.